கனவா மீன் புட்டு அவிக்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, பச்சரிசி மாவு அதை வறுத்து வச்சுக்கணும் பொடியாக்கிக்கிட்டு. கனவா மீன் அதை உள்ள குடலெல்லாம் எடுத்து அது நல்லா நீட்டாக்கி இப்படி வச்சிடணும். உள்ள இது எல்லாம் எடுத்துகிட்டு சிறு பயிறு கொஞ்சமாட்டு அவிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் தேங்காய் திரி வச்சுக்கணும். சால்ட்டு தேவையான அளவுக்கு போடணும். ஓகே, இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பிறகு இந்த கழுவுன மீன் கனவா மீனுக்குள்ள இந்த கழுவுன மீனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் உள்ள தள்ளலாம். அதை நம்ம மாவை ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி விரசுற மாவு அவ்வளோத்தையும் உள்ளே வச்சாச்சு. ஓகே, இனிமே இந்த என்ட்ரன்ஸில் அந்த மாவுக்கு அடைக்கைக்கு போயிலாட்டி இதில் வந்து என்ன பண்ணணும்னாக்கி கொஞ்சம் தண்ணி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி இந்த எண்டில் ஊற்றினா இந்த மாவு உதிர்ந்து போகாது. சரியா? இல்லை நம்ம இதில் வச்சு அவிக்கும் போது உருந்து போயிடும். உளுந்து இட்லி குட்டத்தோடு ஆயிரும். ஓகே, எப்படி அவிக்கலான்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வச்ச மீனுக்கு மேலே லேசாக உப்பு தண்ணியை தொளிச்சு விட்ருவோம். உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, தெளிச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிருவோம். வாங்க கனவா மீன் புட்டு ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, கனவா மீன் புட்டு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.